இளைஞர்கள் இந்த பஞ்சப்பூர் கடந்த காலத்தில் எப்படி இருந்தது என்று உங்களுக்கு எல்லாம் தெரியும். நீங்கள் உடனடியாக எங்களுக்கு நவீன எரிவாயு தகன மேடை வேண்டும் என்று கேட்டீர்கள், அது கட்டப்பட்டது. கழிவறை வேண்டும் என்று கேட்டீர்கள், கட்டப்பட்டது. சாலைகள் எல்லாம் போடப்பட்டது. எல்லா வசதிகளும் செய்யப்பட்டது. நகரத்தில் இருப்பதை போல பஞ்சப்பூர் கிராமத்தை தலை கிராமமாக எடுத்து எல்லா வசதியும் செய்து கொடுக்கப்பட்டது. ஒன்னே ஒண்ணுதான் எங்களால செய்ய முடியல, பட்டா கொடுக்க முடியல. ஏன் கொடுக்க முடியல? நம்ம திருச்சியில 15,000 பேருக்கு பட்டா கொடுத்துட்டோம். இந்த பஞ்சப்பூருக்கு மட்டும் மேய்ச்சல் புறம்போக்குன்னு இருக்கு. இது உச்ச நீதிமன்றத்தில் தடை இருக்கு. அந்த தடையை நீக்கினாதான் பட்டா கொடுக்க முடியும் அப்படின்னு அதிகாரிகள் கடுமையா எவ்வளவு முயற்சி பண்ணோம். நாம பட்டா கொடுக்கல, வேலை செஞ்சவங்க அந்த பட்டா கொடுக்கறதுக்கு என்ன நாங்கன்னா இடைஞ்சலா வந்துட போறோம். அதனால அது முயற்சி மேய்ச்சல் புறம்போக்குன்னா அப்புறம் மாவட்ட நம்முடைய தலைவர் முதலமைச்சர் என்ன பண்ணாருன்னா ஒரு அமைச்சரவை கூட்டத்தை கூட்டி யார் யாரெல்லாம் 40 வருஷம் 50 வருஷம் குடியிருந்தாங்களோ அவங்களுக்கு 2 சென்ட் நகரத்தில் பட்டா இலவசமா கொடுக்கலாம்னு சொல்லி ஒரு ஏற்பாடு பண்ணி தமிழ்நாடு முழுவதும் 10 லட்சத்துக்கு மேற்பட்ட பட்டா கொடுக்கப்பட்டது. இந்த பஞ்சப்பூர் கிராமத்தில் இருக்கிற பிரச்சனை என்ன சொன்னால், மேய்ச்சல் அதாவது ஓடை புறம்போக்கு, மேய்ச்சல் புறம்போக்கு, அப்ஜெக்ஷன் புறம்போக்கு பட்டா கொடுப்பதற்கு தகுதி இல்லாத இடம் என்று உச்ச நீதிமன்றத்திலே இருக்கிற காரணத்தால் தான் இந்த பட்டா எங்களால் கொடுக்க முடியாம போய்விட்டதை தவிர வேற ஒன்றும் இல்லை. இங்க பட்டா கொடுப்பதை விட எனக்கு என்ன செஞ்சாதானே நீங்க எங்களை மதிக்க போறீங்க, செய்யலன்னா எங்க மதிக்க போறீங்க. எனவே இப்போது நம்முடைய தம்பி கடந்த முறை தேர்தலில் சிறப்பாக பணியாற்றியவர் சொன்னார், நாங்கள்லாம் உங்களுக்கு உறுதுணையா இருக்கிறோம், நீங்க அந்த வேலையை செய்யுங்கன்னு சொன்னார். முயற்சி தான். உச்சநீதிமன்றத்தில் வழக்கில் இருப்பதை இதை மேய்ச்சல் புறம்போக்கு என்பதை மாற்றுவது எப்படி மாற்ற முடியும்? நகரமாகிவிட்டது. இங்க ஆடு மாடுகள்லாம் குறை இல்லை. அதனால இவரெல்லாம் நகரமாகிவிட்ட காரணத்தால் எல்லாமே எங்க மாடு எங்க வச்சிருக்கிறாங்க, எங்களுக்கு மேய்ச்சல் புறம்போக்கு மாற்றி கொடுங்க. அது அரசாங்கத்து சார்பாக அரசு ஆணை பெறப்பட வேண்டும். எனவே அப்படி பெறுகிற போது நீங்க 4 நாளும் இருந்தாலும் யாரு இருந்தாலும் அந்த பட்டா உங்களுக்கு சேரும். அதுதானே தவிர எங்களுக்கு செய்யக்கூடாதுங்கிற எண்ணம்லாம் கிடையாது. செய்ய முடியல, உச்ச நீதிமன்ற தடை இருக்கிற காரணத்தால். அதான வணக்கம். நிச்சயமா உங்களுக்கு அடிப்படை வசதிகள் என்னென்ன வேண்டுமோ அதை பூரா செய்து கொடுத்துருக்கிறோம். அதை நாங்கள் இல்லை, நீங்க இந்த சாலை செங்குறிச்சி போற சாலையாக இருந்தாலும், வீதியாக இருந்தாலும், மயான பூமியாக இருந்தாலும், இங்க இருக்கிற கழிவறை வசதியாக இருந்தாலும், விளக்காக இருந்தாலும், எதை வேண்டுமானாலும் உங்களுக்கு செய்து கொடுத்துருக்கோம். அதை தாண்டி பஞ்சப்பூர் என்பது ஒரு காலத்துல கிராமம் மாதிரி இருந்தது. இன்றைக்கு பக்கத்துல பேருந்து நிலையம் கட்டிய காரணத்தால் இங்க இருக்கிற மக்களுக்கு மிகப்பெரிய வசதி, வேலை வாய்ப்பு. அப்படி எப்படி பக்கத்துல ஐடி பார்க் வருது. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், படிச்ச பிள்ளைகளுக்கு வேலை வரப்போகுது. இதை விட நாங்க என்ன செய்ய முடியும்? செஞ்சுட்டு இருக்கிறோம். வணக்கம். செஞ்சுட்டு